ஹாய் எவ்ரிவன், நான் சுல்ஃபியா ஷம்ஷுதீன். இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப்னால் நான் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் இந்த இடத்துல இப்போ குறிக்கலை. கணவன் மனைவி இல்லாட்டி லவ்வர்ஸாக இருக்கலாம், அதாவது பேர் ஒரு 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 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி, லவ்வர்ஸாக இருக்காங்க, படிக்கிறாங்க, இல்லை ஒர்க் பண்ணுறாங்க, காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? இப்போது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், இதில் நார்மலாகவே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரே விஷயம், பொறுத்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்க, நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கட்டும், நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன்ப்பா, அவங்க அப்படி கோவப்படுறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி அட்வைஸ் தான் நமக்கு கிடைக்கும். அட்வைஸ் அந்த நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி, அதாவது இந்த கப்பிள்களுக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸும் சரி, சேட்னஸும் சரி, சண்டையாக இருக்கலாம், இல்லை சந்தோஷமான நிலைமையாக கூட இருக்கலாம். இது எல்லாம் எங்கேருந்து உருவாகுது? அதிகப்படி எங்கேருந்து உருவாகுதுன்னா, நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து, நம்மளோட பக்கத்து வீடு அக்கத்து வீடு, இந்த பக்கமில் இருக்காங்களா, சரௌண்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து உருவாகிறது. அடுத்தது மீடியானா மூவிஸ் எடுத்துக்கோங்க, சீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சீரியல்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. அதில் பார்த்த விஷயம் அப்படியே நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக அதை நம்ம காப்பி பண்ணி நம்ம வாழ்கிறோம் அப்படி இல்லை. இங்கே நடக்கிறத அங்கே எடுக்கிறாங்க, அங்கே எடுக்கிறத இங்கே நடக்குதுன்னு கூட நிறைய பார்த்துருப்பீங்க. எல்லா இதுலேயும் சொல்லுவாங்க, சினிமாவில் தான் வாழ்க்கையாக இருக்குது, வாழ்க்கை தான் சினிமாவாக இருக்குது அப்படின்னா, அது இதெல்லாம் இந்த நம்பிக்கையெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் அப்படியே 100% உண்மை தான் அப்படின்ற இந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் புகுத்தப்பட்டது. இப்போ நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம், அது மெமரிஸில் பதிஞ்சிரும். இதுதான் மெயின் காரணமாக இருக்குது. ரெண்டாவது, நான் சொன்னேன் இல்லையா, அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா, ஹாப்பியாக இப்படி கூட இருக்கலாமான்னு சொல்லி நம்ம அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதும் ஒரு பழக்கமாக இருக்குது. நம்மளும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நம்மளும் நம்ம மனைவி கூட ஹாப்பியாக இருக்கணும், நம்ம கணவர் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம அப்பா அம்மாவை அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விட்டு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அடித்தாலும் அம்மா வீட்டுக்கெலாம் போகாமல் நிறைய அம்மாங்களாம் இருக்கிறதெல்லாம் உண்டு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் நம்ம மெமரிஸில் இருக்கும். சரிங்களா? இப்போ மீடியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் பிரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன ஆகுது, நம்ம மைண்டில் அப்படியே அது இப்படி தான் ஹாப்பியாக இருந்தால் ஒரு சேட்னஸ் வந்துடும். அச்சோ, நான் ரொம்ப சிரிச்சிட்டேனே, நாளைக்கு இமீடியட்டாக ஒரு சேட் வந்துடுமா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி என்னமோ ரொம்ப சந்தோஷமாக, நாளைக்கு என்னமோ ஆக போகுது, நான் நல்லா ஜாலியாக இருந்துட்டேன், நாளைக்கு எனக்கு சளி பிடிக்க போது, உடம்பு சரியில்லாமல் போக போகுதுன்றதெல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சில விஷயங்கள் நம்ம பார்த்து இருந்திருக்கலாம், சில இது நம்ம அப்பா அம்மாங்க கிட்டேருந்து நமக்கு கேதர் ஆகிருக்கலாம். சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த மாதிரி விஷயங்கள், மீடியா, மெயினாக சொன்னல மீடியா. ஆனால் அந்த மீடியாவில் நடித்தவருமே அவருமே எதுக்காக நடிச்சிருப்பாரு, அவங்க ஒய்ஃப் கூடயே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இங்கே ஒரு சேலரி கிடைக்கும், அதை நல்லபடியாக வாங்கிட்டு தான் இங்கே நடித்து கொடுத்துட்டு தான் அவர் போய் அங்கே சந்தோஷமாக தான் இருப்பார். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நம்பிக்கைகள்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இது ஒரு நம்பிக்கையாக வச்சுருப்போம், இதெல்லாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுனால நம்ம க்ரோத், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்தே நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்திருக்கும். அவங்க நம்மளோட விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம யோசிப்போம். இப்போ இருக்கிற லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் போகிறீங்க, நிறைய யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய சைக்காலஜி டாக்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குறோம். இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இப்போ கொஞ்சம் நம்ம அவேர்னஸ் ஆகிருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் சில பேர் இதில் சிக்கி தவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஹாப்பியாக இல்லை, என்ன தான் நான் ஹீலிங் எடுத்துட்டேன், நான் ரேக்கி படிச்சுட்டேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், அப்படி இருந்தாலும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியலன்னா, அந்த பிரச்சனை மெயினாக எங்கே இருக்குன்னா, நம்மளோட உள்ளுக்குள்ளே, நம்மளோட இன்னர் மைண்டில் தான் இருக்குது. நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க, நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை ஹீல் பண்ணலன்னு அர்த்தம். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நம்மளோட பழைய மெமரிஸ் என்ன தான் ஹீலிங் எல்லாம் எடுத்தால் கூட சில பேரால் அதுலேருந்து அந்த ஊன்லேருந்து வெளியே வர முடியலன்னா, அந்த மெமரிஸ் என்ன, அந்த பிரச்சனை என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். இதுதான் அந்த பிரச்சனைன்னு நம்ம எடுத்துட்டோன்னா, நிச்சயமாக அந்த பிரச்சனையை ஹீல் பண்ணுறது மூலமாக டெய்லியுமே உட்காந்து ஹீல் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு விஷயம் ஒன்று கேட்குறேன், சொல்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே ஒரு ஸ்டெப் எடுக்காத போது இன்னொருத்தவங்க எப்படி ஸ்டெப் எடுப்பாங்க? நானே டைம் கொடுத்து இந்த மாதிரி ஹீலிங்லாம் உட்காரல, அப்புறம் வேறு யார் எனக்காக செய்வாங்கன்னா யாருமே செய்ய மாட்டாங்க. நம்ம தான் டைம் கொடுக்கணும், நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை ரெடி பண்ணுறதுக்கு, தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு, நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும்.
நம்ம பாதி வழி கடந்து வந்திருப்போம். ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நல்லா படித்து நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே செய்யாம அப்படியே விட்டுருப்பாங்க. அது முடியிற நேரத்தில பக்கத்தில வந்திருக்கும். அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு 2 இன்ச் தான் இருக்கும் கேப்பு. ஆனா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இல்ல எனக்கு கிடைக்காது, நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானுமே பார்த்துருக்கேன். அந்த மாரி பண்ணாம, அத கன்டினியூஸா அட்லீஸ்ட் முன்னாடியே கத்துக்கிட்டதையாவது திரும்பி தொடர்ந்து பண்ணி, அதிலருந்து நம்ம வந்து ஹீலிங் எப்படியாவது எடுத்துக்கிட்டு, சுவிட்ச் வேர்டா இருக்கலாம். அந்த ஹீலிங்ன்றது ப்ரேயரா இருக்கலாம், மெடிடேஷன் கிளாஸஸா இருக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற யூடியூப்ல நிறைய சேனல்ஸ்ல நிறைய மெடிடேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து வச்சு கூட நம்ம அந்த மெடிடேஷன் உட்காந்து பண்ணணும். நம்ம தான் என்ன சொல்லணும், நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு யார் தான் ஸ்டெப் எடுக்கணும், நம்ம தான். நான் அகைன் சொல்றேன், நம்மளே ஸ்டெப் எடுக்காத போது இன்னொருத்தவங்க எப்படி வந்து எடுப்பாங்க? நம்ம தான் நம்மளோட வாழ்க்கைக்கு முதல் வழிகாட்டியே. வேறு யாரும் வரமாட்டோம். நம்ம அப்பா அம்மா வந்து ப்ரேயர் தான் பண்ண முடியும். அவங்களால என்ன பண்ண முடியும்? போன போதுன்னு கொஞ்ச நாள் பார்த்துக்குவாங்க. அது கூட எவ்வளோ நாள் பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம நிற்கிறதுக்கு, நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு, நம்ம கேர் பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். அந்த மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். எப்படின்னா, கிளாஸஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இருக்குது, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இந்த மாதிரி இருக்குது, அன்பு இருக்குது ஆனால் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு, அன்பாக இருக்காங்க என் ஒய்ஃபு, பட் வந்து வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க, வேலைன்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளை இதுக்கெல்லாம் நான் கிளாஸஸ் எடுத்து அதுக்கு தீர்வும் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு சப்போர்ட்டராகவும் நான் இருக்கேன். இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ்க்கு இதில் எப்படி நீங்கள் கற்றுப்பீங்கன்னா, டெய்லி பேசிஸில் இந்த கிளாஸஸ் இருக்கும். அதுக்கு தனியாக ரிலேஷன்ஷிப்க்குனே சில வீட்டிலே செய்கிற சில குட்டி குட்டி ப்ரேயர்ஸாக இருக்கலாம், வீட்டிலே வச்சு பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸாக இருக்கும், எழுதுறது ரைட்டிங் டெக்னிக்ஸாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ப்ரேயர்ஸ் நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கலந்துக்கணும், கற்றுக்கணும், உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய மிராக்கல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நியூ பேட்சாக வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எனக்கு எடுங்க, எனக்கு குரூப்லாம் வேண்டானாலும் நான் இண்டிவிஜுவலாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நிச்சயமாக வந்து நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதை கடைசி வரைக்கும் நம்ம தான் நிலைநிறுத்தி வாழணும், அதை பின்தொடர்ந்து போகணும். நிஜமாக சொல்கிறேன், சிலது வந்து சீக்கிரமாக கிடச்சிரும், சில விஷயம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும், சில விஷயம் ரொம்ப லேட் ஆகும். நம்ம சொல்லுவாங்கள்ல, இல்லை அந்த கருமாலாம் தீர்ந்த பின்னாடி தான் நடக்கும். அந்த மாதிரி கூட கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிற ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க அந்த ஹாப்பியான அந்த வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு வந்து வாழும்போது நம்ம என்ன வாழ்க்கையில் அடையணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்ம கைகளில் கூடிய விரைவில் கையில் வந்து சேரும். இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கிறது நம்பிக்கை, பொறுமை. பொறுமை, நம்பிக்கையும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். நீங்கள் கேட்டுட்டு, இல்லை நான் கேட்டுட்டேன் 6 மாதம் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு, இனிமேல் எனக்கு நடக்கலைன்னு விட்டுட்டிங்கன்னா அது ஃபெயிலியருக்கு தான் சமம். அது நாளைக்கு கூட அது ரெடியாக இருக்க முடியும். இந்த 2 நாளில் கூட முடியிற வேலையாக கூட இருக்கலாம். 2 நாளில் கூட அந்த உங்களோட எனர்ஜி ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியாக மாறி கூட யூனிவர்ஸ்க்கு அது வேகமாக போய் உங்களோட ஒர்க்கு இமீடியட்டாக நடக்கிறக்கூடிய நிலமையில கூட இருந்திருக்கலாம். நீங்கள் லாஸ்ட் நாளில் எடுக்காத ஒரு ஸ்டெப்னால கூட இது ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் முழு மூச்சோட, முழு இன்ட்ரெஸ்டோட, நம்பிக்கையோட பண்ணுங்கள். ஒரு சின்னது ஒரு வாட்டர் டெக்னிக்காக இருக்கலாம், ஒரு ரைட்டிங் டெக்னிக்காக இருக்கலாம், அதுக்காக நீங்கள் இப்போ கேட்கல, மேம் நான் செஞ்சேன், நான் நம்பிக்கையோடு தான் செஞ்சேன், எனக்கு இன்னும் நடக்கலைன்னா இன்னொரு 4 மாதத்தில் நடக்க போகுது, இன்னும் 2 மாதம் நடக்க தான் போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் பேக் போயிடாதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது வந்து ஒரு நான் அட்வைஸாக சொல்லலை, ரொம்ப சஜஷனாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப ஒப்பீனியனாக தான் நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி எதனா கற்றுக்கிட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அதுக்காக மணி எனர்ஜி போட்டிருப்போம், நம்மளோட எனர்ஜியை போட்டிருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான பலனை நிச்சயமாக அடைஞ்சே தீர்வேன். நான் இதை கற்றுக்கிறதுக்கு தானே இந்த மேம் கிட்டே போனேன், இதை கண்டிப்பாக முடிக்கணும், நான் வின் பண்ணியே தீரணும்னு பிடிவாதமாக இருந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், நிறைய இடத்துல பிடிவாதம் ஜெயிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக சேர்ந்து வாழ்ந்தே ஆவேன், நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே தீரணும், நான் இந்த ஜாபில் நான் போயே தீரணும்னு பிடிவாதத்தில் இருந்து நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவேன், நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட பிடிவாதம் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆவேன், நான் என் ப்ரேயரை கரெக்டாக பண்ணுவேன், நான் அந்த குழந்தைய பெற்றே தீருவேன் அப்படின்னு எல்லாத்துக்குமே பிடிவாதமாக இருங்க.
இதே மாதிரி எல்லாத்துக்குமே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். எஜுகேஷனுக்கு வந்து உட்காந்து மேக்ஸோ சயின்ஸோ சொல்லி கொடுக்க போகிறதில்ல. எப்படி மனப்பாடம் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அது எந்த மாதிரி நம்ம மூளை, அதாவது நம்ம பிரெயின் செல்ஸ் கூட எப்படி பேசுறது, நம்மளோட பாடி கூட எப்படி பேசுறது, நம்மளோட மெமரி பவர் கிட்ட எப்படி பேசுறது, மெடிடேஷன். இப்போ கிளாஸஸ்னால் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், எனக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணுறவங்களாம் இருக்காங்க என்கிட்ட கிளாஸ். அந்த கிளாஸஸ்லாம் எப்படி போகும்னா, இப்போ அவங்க டெய்லி பேசிஸில் இப்போ ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மெடிடேஷன், அவங்களுக்கு எப்படி தேர்ட் ஐ சக்ரா, அதாவது தேர்ட் ஐ சக்ரான்னு நம்மளோட மெமரிஸ் எல்லாமே இங்கே கலெக்ட் ஆகுறது, நம்மளோட தாட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் க்ரியேட் ஆகுது தேர்ட் ஐ சக்ராவில். ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து நான் மெடிடேஷன் மூலமாக கிளியரன்ஸ் பண்ண முடியும். அது மூலமாக எப்படி ஞாபகமாக எழுதுறது, ஒரு எக்ஸாம் எழுதுனா கூட அந்த எக்ஸாம் எப்படி ஃபினிஷ் பண்ணி அழகாக வர்றது, எப்படி ஃபுல்லாக எப்படி படிக்கிறது, அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, இந்த விஷயம்லாம் கூட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி வெட்டிங்க்கு வந்து ப்ரேயர்ஸு, மெடிடேஷன்ஸு இதெல்லாம் கூட நான் பண்ணுறது உண்டு, கிளாஸஸாக எடுக்கிறது உண்டு. இதுக்கு மத்தியில் ஹீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதாவது எமோஷனல் வெல்னஸ் ஹீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது முன்னாலும் ஒன் செஷன்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை குரூப்பாக எடுக்கிறதா இருந்தாலும் இருக்குது. இப்போது இதில் இந்த நம்பருக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், என்னோடய நம்பரை இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். யாருக்காவது விருப்பம் இருக்கிறவங்க, தேவை இருக்கிறவங்க நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த லட்சிய பாதையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சரி, எப்படி பண்ணுறதுன்றத அந்த கிளாஸஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். முழு சப்போர்ட்டாகவும் என்னால் இருக்கவும் முடியும். தேங்க்யூ யூனிவர்ஸ்.